3 யோவான் 1:11 நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பிரியமான தேவச்சனமே, நன்மை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு சொந்தம் என்று கர்த்தர் இந்த வார்த்தையில நம்மோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு நன்மை இல்லாமல் பசியோடு வேதனையோடு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத, டேப்லெட்ஸ் வாங்க முடியாத அநேக ப்ராப்ளங்களுக்கு ஏங்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில நீங்க அவங்கள பார்த்தோம் பார்க்காத போல எத்தனை தடவை நீங்க போயிருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நாம் ஆலயத்துக்கு போகிறது மாத்திரமல்ல, நீ நன்மை செய்ய வேண்டும். நீ நன்மை செய்யும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த வேலையில உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, நம் நன்மை செய்வதனால் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத, படுத்த படுக்கையில படுத்து தூக்கம் வராம, மாத்திரை இல்லாம, சாப்பாடு இல்லாம, தெருவிலையும் ரோட்லயும் படுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நன்மை செய் மகனே, நன்மை செய் மகளே, நீ ஆசீர்வாதமா இருப்ப என்று. எத்தனையோ பேர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்க, அட்மிஷன் பண்ண முடியாம இருக்கிறாங்க, வீட்டு வாடகை கட்ட முடியாம, சபைக்கு ஆலயத்திற்கு வாடகை கட்ட முடியாது, லைட் பில் கட்ட முடியாது, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்க கண்களுக்கு முன்பாக காட்டுவார். உங்களிடத்தில் இருந்தால் மன மகிழ்ச்சியோடு நன்மை செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க மகனே மகளே, நன்மை செய். தேவனுக்கு பிரியமான மகனாய் உன்னை பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமான மகளாய் கர்த்தர் உங்களை காக்கிறவராய் காணப்படுகிறார். நன்மை செய்கிறவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் இன்று வாசித்தோம். பிரியமான தேவச்சனமே, விசுவாசிங்க, கர்த்தர் மேல பற்றுதலா இருங்க, நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து ஆசீர்வதிப்பார். உங்க கண்களுக்கு முன்பாக எவ்வளவோ பேரு நன்மை இல்லாம காத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களால முடிஞ்ச எல்லா நன்மை, ஏழை எளியவர் திக்கற்ற எல்லாருக்குமே நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.